Hello friends, welcome to the Soruda Yallam. Hi guys, today நம்ம பார்க்க போற ரெசிபி நெத்திலி மீன் புட்டு பார்க்க போறோம். நெத்திலி மீனை வச்சு நிறைய டிஷஸ் பண்ணலாம். நெத்திலி மீன் 65 பண்ணலாம், நெத்திலி மீன் குழம்பு வைக்கலாம். ஆனா இன்னைக்கு நம்ம புட்டு செய்ய போறோம். நான் நெத்திலி மீன் புட்டுக்கு நெத்திலி மீன் ஒரு 3/4 கிலோ இருக்கும். இதை எடுத்து வாஷ் பண்ணிட்டு நடுவுல இருக்கிற முள்ளை எடுத்துட்டு இந்த அளவுக்கு வச்சிருக்கேன். அண்ட் இப்போ எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். பட் நீங்கள் ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோ பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ இதை எடுத்து ஓரமாக வச்சுக்கலாம். இதுக்கு வந்து ஒரு பேஸ்ட் அரைச்சிக்க போகிறோம். அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன். அதில் ஒரு 2 துண்டு இஞ்சி, 8 பச்சை மிளகா எடுத்திருக்கேன். இந்த பச்சை மிளகா காரம் தான் இதுக்கு நிறைய காரம் போட்டால் தான் நல்லாயிருக்கும். அதனால் இஞ்சி பச்சை மிளகா போட்டிருக்கேன். பெருஞ்சீரகம் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். 2 மீடியம் சைஸ் ஆனியன் எடுத்து ரஃப்பாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா அரைக்க போகிறோம். சேர்த்துருக்கோம். இது 2 சுற்று சுற்றிட்டு அதுக்கப்புறம் தேங்காய் சேர்த்துக்கலாம். அரைச்சாச்சு. இப்போ இது கூட தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் வந்து ஒரு அரை மூடி துருவி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்து கொஞ்சம் கொரப்பாக தான் அரைச்சிக்கணும், ரொம்ப நைஸாக அரைச்சிக்கக்கூடாது. அரைச்சாச்சு, கொரப்பாக அரைச்சாச்சு. இந்த பாருங்கள், இந்த பதத்துக்கு அரைச்சிக்கணும். ஒரு கடாய் அடுப்பில் வச்சுருக்கோம். கடாய் சூடானதும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்க போகிறோம். ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் காஞ்சதும் நம்ம நெத்திலி மீனை அதில் போட போகிறோம். நெத்திலி மீனை சுத்தமாக நல்லா புழிஞ்சிக்கணும், தண்ணி இல்லாத இருக்கணும். போட்டு ஒரு வதக்கிக்கலாம். மஞ்சத்தூள் ஒரு சிட்டிக்கு போட்டுக்கலாம். தூள் போட்டு கலந்து விட்டாச்சு. இது ரொம்ப ஈஸியான டிஷ், ரொம்ப சிம்பிளாக வர. இது அரைக்கிறது மட்டும்தான் இதில் வேலை. அரைச்சாச்சு. இப்போ இதையும் இதிலே சேர்த்துக்கிறோம். தண்ணி நிறைய இதில் ஊற்றக்கூடாது. இப்போ இந்த வெங்காயத்தில் வர தண்ணியே இதுக்கு சரியாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ இது நடுவில் வந்து கிண்டி விட்டுக்கணும். மூடி வச்சு வேக வைக்க போகிறோம். இது நல்லா சுருண்டு வர வரைக்கும் வேக வச்சுட்டு கிண்டுக்க போகிறோம். உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். கலரை விட்டுக்கிட்டே இருக்கணும். ரொம்பவும் கலராதிங்க. அடி கனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அடி பிடிக்காத வச்சுக்கோங்க. அடிக்கடி கலரை விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ இதை மூடி போட்டு கொஞ்ச நேரம் வேக வச்சிடலாம். அடிக்கடி நம்ம கலரை விட்டுக்கிட்டே இருக்கணும், அடி பிடிக்காத மாதிரி. இந்த ரெசிபி வந்து என்னோடய ரெசிபி இல்லை, எங்கள் சின்ன மாமியோட ரெசிபி. அவங்கக்கிட்ட நான் கேட்டு இதை செஞ்சு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இப்போ தண்ணியில் நல்லா வடிஞ்சு பொலன்னு வந்துருக்கு. இன்னும் கொஞ்சம் நல்லா ட்ரை ஆகணும். அதனால் நான் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஒரு ஸ்பூன் விட்டுருக்கேன். விட்டு ட்ரை பண்ண வச்சுருக்கேன். நீங்கள் வேணுன்னா எண்ணெய் ஊற்றிக்கங்க, வேணா விட்டுருங்க. பட் இப்போ நல்லா வந்துருச்சு. சூப்பராக நல்லா முட்டை பொரியல் மாதிரியே வந்திருக்கு. எவ்வளோ பொலன்னு வந்திருக்கு பார்த்தீங்களா? இதை நம்ம சாப்பாட்டுக்கு சைட் டிஷ்ஷாக வச்சுக்கலாம். இப்போ கடைசியாக கருவேப்பிலை போட்டு இறக்க போகிறோம். ரொம்பவும் கிண்டி விடாதீங்க, ஏன்னா மீன் வந்து ரொம்ப தூளாயிடும். லேசாக பார்த்து கிண்டிக்கலாம். அவ்வளோதான், நம்ம நெத்திலி மீன் போட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ சூடாக சர்வ் பண்ணலாம். ஃபைனலாக நம்ம நெத்திலி புட்டு ரெடி ஆகிடுச்சு. நாங்கள் அதை டேஸ்ட் பண்ண போகிறோம். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் சோறுதா எல்லாம் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். ரொம்ப சூப்பராக வந்திருக்குங்க. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.